ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஃபைனல் எபிசோடோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த பெஸ்டின் பிளேஸுக்கு மறைஞ்சு வந்துட்டு இருந்திருப்பா. ஆனால் அந்த டெரரிஸ்ட் கண்ணில் மாட்டி இருந்திருப்பா. ஸோ கன் பாயிண்டில் அவங்க பிடிச்சிடுறானுங்க. இவன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கண் கையெல்லாம் கட்டி ஒரு ட்ரக்கில் போட்டு தான் கூட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மோதி எங்கேயோ நிற்கிது. அந்த டைமு யாரோ ஒருத்தவங்க காரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. வேகமாக அந்த ட்ரக்குக்குள்ளே ஏறி இருக்கிறவங்களோட கை கண் அந்த கட்டை எல்லாமே கழட்டி விட்டுட்ருக்காங்க. எல்லாருமே இங்கேருந்து போங்க போங்க அப்படின்னு. கரெக்டாக ஹீரோயின் கிட்ட வரும்போது மட்டும் ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறாங்க. இந்த கையை பார்த்தாவே நீங்கள் என்ன யாரும் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காப்புல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டும் ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஷூட்லாம் பண்ணுறாங்க. இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கூட்டிகிட்டு ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆகி வந்துடுறாப்புல. இவங்களை தாண்டி அந்த டெரரிஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த பர்சன் வந்துட்டு காரை விட்டு இறங்கி நம்ம ஹீரோனோட கைக்கட்டு கண்கட்டை எல்லாத்தையுமே கழட்டி விடுறாப்புல. ஸோ இவ்வளோ யாராது அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த பர்சன் வந்து மாஸ்க் போட்டிருக்காப்புல. ஸோ அந்த மாஸ்க்கை கழட்டினதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். இவளுக்கு பயங்கர ஷாக்கு, பேச்சே வரல, அப்படியே ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் தேடி வர வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு. அப்புறம் எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டா. அந்த டைமு போனவங்க ரிட்டன் வர மாதிரி தெரியுது. ஸோ இவளை பார்த்தீங்கன்னா வேகமாக காரை விட்டு இறக்கி அப்படியே 2 பேரும் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், ஒன்னால தான் என்னோட பிளான் எல்லாமே சொதப்புது. எல்லா டைமும் நான் ப்ராப்பராக பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன், ஆனால் நீ அதில் இன்வால்வ் ஆகி எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுருவ அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஓ, அப்போது நீ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுவியா? நம்ம ரிலேஷன்ஷிப்புமே உன்னோட பிளான் தானா? நானுமே தான் பிளான் பண்ணேன் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சு? என்னால் உன்னை டிவோர்ஸ் கூட பண்ண முடியல. உன்கிட்டேருந்து என்னால் எஸ்கேப் கூட ஆக முடியலை. இப்போது நீ இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் சுத்தமாக வாழவே முடியலை அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க? நான் இல்லாமல் உன்னால் சுத்தமாக வாழ முடியாதா? எப்படி சொல்கிற? உனக்கு தான் எல்லா விஷயங்களுமே தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ நீ எதை பற்றி கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் இன்கா சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வருது. என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, ஆனால் அவன் ரிட்டன் வரமாட்டான், நீ அவனை மறந்துடு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அந்த பேய்க்குமே வந்து காதில் ஏதோ சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த விஷயமும் ஞாபகம் வருது. அன்னைக்கு அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? நீ அப்படி என்னத்தை கேட்டு என்ன அந்த மாதிரி பார்த்த? சொல்லு நீ என்ன விஷயங்களை கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு. அப்போதான் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அந்த பேய்க்கு ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்திருப்பான் அப்படின்னா, ஹீஜுவோட தம்பியை கொலை பண்ணது உன்னோட அப்பா தான்ட்டு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நடந்தது கார் ஆக்சிடென்ட் கிடையாது. அவன் என்னோட ஃபேஸை பார்த்துட்டான், அதனால தான் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரக்கை விட்டு வேணும்னுமே அந்த காரை அடித்து தூக்குனாங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துருந்துருப்போம். இதுக்கப்புறமா தான் அந்த மெமரியல் பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்திருந்திருப்பான். அங்கே வந்து நம்ம ஹீஜு, இன்ஹா, அப்புறம் அந்த குட்டி பையன் எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. பார்த்த உடனே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் உன்னை பாதுகாக்கல, அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருந்த நிறைய விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டேன். உன்னோட கனவு, உன்னோட தம்பி, உன்னோட அந்த லைஃப் எல்லாத்தையுமே என்னை மன்னிச்சிரு ஹீஜு, எங்கள் அப்பா தான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்ஹா வந்துட்டுருக்கா. என்ன ஒரு வழியாக எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு. ஹீஜுக்கு எல்லா விஷயங்களுமே தெரியுமா? ஆமாம், அவளுக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும். தெரிஞ்சுமே அவளோட லைஃப்பை உனக்காக தான் ரிஸ்கில் வச்சுட்ருக்கா அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா உடஞ்சி பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்கான். அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. ஓ, இந்த விஷயங்கள் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தான் நீ என்னை விட்டு போனியா அப்படின்னு. நான் உன்னை விட்டு போகணும்லாம் நினைக்கல, எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. என்ன நானே பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறேன். இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே இந்த சீன் கட் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சீனுக்கு தான் போகிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பான் போல், இவளை ரெஸ்கியூ பண்ணி அங்கே சேர்க்கும்போது. ஸோ அப்படியே கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாக தான் பார்த்துட்ருக்கான். உனக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுமே எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட நீ நடந்துக்கிற. ஆனால் எல்லாம் தெரிஞ்சுமே என்னால் இங்கே இப்படி இருக்க முடியல ஹீஜு, அதனால தான் நான் இங்கே வந்தேன். அப்போனாச்சும் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ இப்போ சொன்னியே நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியல அப்படின்னு. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? என்னோட கோல் என்னன்றது தெரியுமா? என்கிட்ட இருந்து உன்னை ஃப்ரீ ஆக்குறது தான். ஆனால் அதை நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்ன நானே பனிஷ் பண்ணுறதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்ட்டு. சரி, எவ்வளோ நாள்
எவ்வளோ நாள் நான் இதுக்காக வெயிட் பண்ணணும், சொல்லுன்ற மாதிரி இவ கேட்குறாளா. அவன் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். உனக்கே நல்லா தெரியும், நம்ம ஒன்றா லவ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்த நாட்களை விட ரொம்ப புரிதல் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்த நாட்கள் தான் ரொம்பவே அதிகம். நான் இப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த விஷயங்கள் எல்லாமே எப்போ தான் முடியும்? உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது நானாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாளா. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். நீ தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். உன் முன்னாடி தான் நான் நிற்கிறேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பண்ணுறேன்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கிஸ் பண்ணுறான். இதுக்கப்புறமா அவன் தங்கியிருக்கக்கூடிய அந்த பிளேஸை தான் காட்டுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டீஜு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோன் எடுத்து செக் பண்ணிகிட்ருக்கா. எல்லாமே சன்செட்டாக தான் இருக்குது. நம்ம 3 வருஷம் ஒன்றா இருந்திருக்கோம், பட் உனக்கு இது பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாமே போயிடுச்சு அப்படின்னு. ஒன்னால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. சரி, அந்த 604 அதுலேருந்து நீ தானே கால் பண்ண அப்படின்ட்டு. இவனோ ஆமாம், அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, நீ என்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி, அதனால தான் உனக்கு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், உன்னோட வாய்ஸை கேட்கணும்னு நினச்சேன், அதனால தான் அப்படின்னு. சரி, நீ எதுக்குடா அவ்வளோ காசை டொனேஷனை கொடுத்த அப்படின்னு. ஏன்னா உனக்கு ஞாபகம் இல்லை, நீ தானே அந்த மேரேஜ் கான்ட்ராக்டை ரெடி பண்ண. க்ரூம் வந்துட்டு எந்த விதத்துலையுமே டிவோர்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது, அப்புறம் மேரேஜை எல்லாருக்கிட்டையுமே அனௌன்ஸ் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறணும், இதை மீறின அப்படி 2 பில்லியன் அமௌண்ட் வந்து பெனாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நான் அந்த மேரேஜ் கான்ட்ராக்டை ப்ரோக் பண்ணணும்னு நினச்சேன், உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி பார்க்குறாள். ஏன்னா நான் வந்துட்டு பேய்க்கு கிடையாதுல்ல, இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுறா. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. இவங்க 2 பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல். ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க போல். ஸோ அப்படியே அந்த டைனிங் டேபிளில் காட்டுறாங்க. நிறைய பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த வீட்டுக்கு வெளியே கண்ணாடிக்காரன், அந்த ரிப்போர்ட்டரு, அப்புறம் ஆங்கரு, அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன், அப்புறம் அந்த சென்டரில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அந்த மேம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அந்த கண்ணாடிக்காரர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்கார். ஹீரோ வந்து கதை ஓப்பன் பண்ணார்னா நான் என்ன பேசுகிறதுனே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐயோ, அவன் வந்து இப்போ ஸ்போக்ஸ் பர்சன்லாம் கிடையாது, ஸோ நீ நர்வஸ் எல்லாம் ஆகாத அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக கதை ஓப்பன் பண்ணும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக உள்ள வந்துட்டு இருக்காங்க. நிறைய டிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடடா, இவ்வளோ டிஷ்ஷா ஹீஜு, நீயா குக் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் தான் குக் பண்ணேன் அப்படின்னு. அடடா, உங்கள் ஒய்ஃபை ஒரு வேலை கூட வாங்க விட மாட்டீங்க போலையே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவளுக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா அவனோட வாயெல்லாம் பொத்திட்டு இருக்கா, ஏன்டா என்னை அசிங்கப்படுத்துற அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆங்கர் பொண்ணு பார்த்தீங்கன்னா அட உன்னோட அந்த ரிங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த சென்டரில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அந்த ஹெட்மேம் பார்த்தீங்கன்னா அட இந்த ரிங்கு ரொம்ப அழகாக இருக்கப்பா, ரொம்ப சூப்பராகவே இருக்கு, நான் 2வது டைமும் நீயே ஒரே பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த கல்யாணத்துக்கு நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் வந்துட்டு என்னோட பேரை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படியா, என்ன நேம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க பேக் யூன் அப்படின்னு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யூ அப்படின்றது ஒன்லின்னு அர்த்தமா, யூன் அப்படின்றது லவ்னு அர்த்தமா. ஓ, அப்படின்னா இந்த உலகத்தில் ஒன் அண்ட் ஒன்லி லவ் அப்படின்றது நீங்கள் மட்டும்தானா அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டே இப்போதான் உன்னோட ட்ரூ கலரே வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரா. ஏன் என்ன இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு. அது ஒரு பர்ஃபெக்டான ஹஸ்பண்டாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவனுக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் எப்போ ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் வர போகிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் திரும்பவும் அங்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்கப்பா, இவங்க 2 பேரோட மேரேஜை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்றா சியர்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஆங்கர் பொண்ணும் ஃப்ரெண்டுக்காரனும். இதை நினைக்கும் போது எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, இதை பற்றின ஐடியாவே எனக்கு இல்லை, எனிவேஸ் ஹாப்பியாக இருங்கப்பா அப்படின்னு. சரி வாங்க இதையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக தான் இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிறான், அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறா.
ஸோ அவங்க ஜாலியாக இருந்தாலுமே இவங்க 2 பேத்துக்குள்ளே அந்த குட்டி ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு தான் இருக்கு. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம ஹீரோனா ஹக் பண்ணிக்கிறான். நீ ரொம்பவே டயர்டாக இருக்கில்ல அப்படின்னு. நீ தான் சொன்ன, நீ தான் சமைச்சேன்னா அப்புறம் நான் ஏன் டயர்டாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு. சும்மா தான் சொன்னேன். இந்த அட்மாஸ்பியர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதே வீட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு. இதே வீட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இன்னொரு குட்டியாக ஒரு பர்சன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நான் திரும்பவும் அந்த டிவி ஸ்டேஷனில் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஓகே, நல்ல விஷயந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டேன். அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிட்டு இருக்காண்டி என்னடா பண்ணுற அப்படின்னு. அதான் சொன்னேன்ல, குட்டியாக ஒரு பர்சன் இங்கே வர வேண்டாமா, அதுக்கான வேலைகளை பார்க்க வேண்டாமா அப்படின்னு. அப்படியே மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த ஜுவாங்க மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. அவருக்கு இவனை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இவனுக்காக ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குக் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மீனை பார்த்தோன்னே வந்து சொல்லிட்டு இருக்கான், அன்னைக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா என்னால் மீனே சுத்தமாக சாப்பிட முடியல அப்படின்னு. அதான் அந்த கிழவை அந்த பைக்க தண்ணியில் முக்கி எடுத்துருப்பானே அந்த விஷயங்கள் கேட்டோன்னா ஜுவாங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நான் வேறு ஒரு ஃபுட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இதுவே எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்ப சூப்பராக இருக்குது, இனிமேல் நீங்கள் ரொம்ப சூப்பராகவே சமைக்கிறீங்க அப்படின்னு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே ஹீஜுவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா உங்க அம்மாவையும் அந்த சேர்மனி மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஹீரோவை திரும்பவும் உங்க யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதுல கொஞ்சம் கோமா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்ட்டு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ என்கிட்ட கூட சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த சேர்மன் சொல்கிறாரு, என்னம்மா என் பொண்ணு வந்து சிரிச்சே பார்த்ததில்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவள் மூஞ்சியை பாரு, அவள் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறா அப்படின்னு. ஸோ இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா பார்க்குது, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது கொஞ்சம் தூரம் தாம்மா, சீக்கிரமாகவே நாங்கள் சிட்டிக்குள்ளே வரோம் அப்படின்ட்டு. சரி, நீ எங்கே இருந்தாலும் ஓகே, ரொம்ப ஹாப்பியாக எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவளோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறாங்க. அவளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அம்மாவாக ஒரு ஃபீலிங்ஸே வருது போல். இதுக்கப்புறம் வெளியே வரும்போது அங்கே இன்ஹா பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்து சொல்கிறேன், நான் மன்னிச்சிரு, உங்ககிட்டனாச்சும் இந்த கல்யாணத்தை பற்றி சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், என்னை மன்னிச்சிரு. என்னால் நீ நிறைய கஷ்டங்களை வந்துட்டு அனுபவிச்சிருக்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. நான் இப்போது ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி தான் நீயும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், பாஸ்ட் நினச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்குது. இந்த மாதிரி சொல்லுவான்னு எதிர்பார்த்துருக்க மாட்டா போல். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து ஒரு நியூஸை தான் காட்டுறாங்க. ஆங்கர் பண்ண பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது 2 நாட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாரெல்லாம் போயிட்டுருக்கும் போல். அதில் வந்துட்டு கொரியன் பீப்புள்ஸை வந்துட்டு சில பேர் ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த ஹாஸ்டேஜை ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த 2 நாட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்லாம் பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்காக நெகோஷியேட்டராக பேக் யூயோன் தான் போயிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ தான் போயிருப்பான் போல். இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் பொண்ணு வந்து ரீட் பண்ணுறா. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து சைன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த நியூஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நம்ம ஹீரோக்கு தான் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா போகவே மாட்டுது. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர ஹீரோட்டிருந்தே ஃபோன் கால் வருது. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து ஹலோன்றா. ஏம்மா ஃபோன் எடுக்க உனக்கு இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, நான் உன்னை எவ்வளோ ரீச் பண்ண கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நீ என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, சரி எல்லாம் ஓகேவா, ஓகே தான், நான் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பிஏ இருக்கான்ல பார்க்கு, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். எல்லாமே ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படி. இந்த பிஏ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே அவன் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தானே நிறைய விஷயங்களை பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை பெருசாக எடுத்துக்கறல. ஏன்னா ஹீரோக்குமே அவனை பிடிக்கும், அவனுக்குமே ஹீரோ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனையே திரும்பவும் பிஏவாக வச்சுக்கிட்டான் போல். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே வந்து சிக்னல் அவ்வளோவா கிடைக்காது, அதனால தான் நீ என்னை ரீச் பண்ண முடியல அப்படின்ட்டு. அது சரி, உன்னோட டோனெல்லாம் என்ன ரொம்ப மாறுது அப்படின்னு. என் டோனில் என்ன இருக்குது 406 அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எது 406? ஏன் நீ அவளை மிஸ் பண்ணுறியோ அப்படின்ட்டு. ஆமாம், அவளோட அந்த சில்லியான வாய்ஸை வச்சு என்னை மிரட்டினாலே அந்த விஷயத்த தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓ, ஏன் அந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா அவள் வந்துட்டு எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டா. நான் வந்து என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னா அதை அவள் வெளிப்படையாகவே காட்ட மாட்டா. அந்த விஷயம் வந்துட்டு அவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றதே எனக்கு தெரியாது. அவள் சைலண்ட்டாக இருக்கா, அப்போனா அவளுக்கு பிடிச்சிருக்கும் போலன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன். ஆனால்
406 வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவா. ஸோ அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 406 தான் எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம். அப்படியா? உடனே அட்டன் பண்ணுவியா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உனக்கு தான் கொடுப்பேன். எப்பவுமே வாழ்நாள் ஃபுல்லாக நீ பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படியா? சரி, இப்போ நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன், நல்லா கேளு. ஆ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ வீட்டுக்கு வர அப்படின்னு. இதோ இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை கோர்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது. ஒரு கப்பிள் வந்துட்டு ரொம்ப ஓப்பன் அப் ஆகாமல் அவங்களோட ஃபீலிங்ஸை காமிச்சிக்காம கொஞ்சம் ஹானஸ்டாக இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த கப்பிள்ஸ் வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் எல்லாம் போட்டு ஓப்பன் அப் ஆகணும், ஒரு நார்மலான கப்பிள்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. இப்போது அந்த கப்பிள்ஸ் வந்துட்டு ஒரு நார்மலான கப்பிளாக தான் இருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து மறைச்சிக்க கூடாது, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு 2 பேருமே வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த வாய்ஸ் ஓவர் பார்த்திங்கன்னா முடியும். இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்த அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே 1 by 1 வந்து போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ட்ராமா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.